إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அவனை அஞ்சுகிற முறைப்படி அஞ்சிக் கொள்ளுங்கள், மேலும் முஸ்லீமாகவே தவிர நீங்கள் மரணிக்காதீர்கள். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நமக்கு கடமையாக விதித்த அந்த ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக நாம் இங்கே கூடியிருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிக பெரும் கருணை கொண்டும் கிருபை கொண்டும் இந்த ரமலான் மாதத்தை அடைந்தவர்களாகவும் அதன் நோன்புகளை நூற்றவர்களாகவும் அல்லாஹ்வுடைய மகத்தான மன்னிப்பையும் கூலியையும் எதிர்பார்த்தவர்களாக நாம் இங்கே அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்றைய ஜும்மா உரையின் தலைப்பாக நமது பொறுப்பு என்று செய்தி எடுத்திருக்கின்றேன். உலக முஸ்லிம்களுக்கான நமக்கான கடமை என்பது நாம் அறிந்த ஒன்று. ஐவேளை தொழுகை, சக்காத்து, நோன்பு, ஹஜ்ஜு, இதெல்லாம் நம்மளுடைய கடமை. இந்த கடமையை தாண்டி ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் ஒரு பொறுப்பு இருக்குது என்பதை அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே சுட்டி காட்டுகின்றான். அதை அநேக முஸ்லிம்கள் உணராமல் தான் இருக்கின்றோம். என்ன அந்த பொறுப்பு? ஒவ்வொரு முஸ்லீமுக்கான பொறுப்பு அது. அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகின்றான், குன்தும் ஹைர உம்மத், நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். உஹ்ரிஜத்துல் லின்னாஸ், மனித சமுதாயங்களிலேயே வெளிப்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் நீங்கள் தான் சிறந்த சமுதாயம். நூஹ் நபியிலிருந்து இப்ராஹிம் நபியிலிருந்து தாவூது, சுலைமான், ஈசா நபி, மூசா நபி என்று ஏகப்பட்ட நபிமார்கள், அந்த நபிமார்களுக்கு பின்னால் உள்ள அந்த மக்கள் எல்லாம் அந்த சமுதாயத்து மக்கள். இப்போ நாம எந்த சமுதாயத்து மக்கள்? முஹம்மது நபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம். இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்றான், மற்ற உம்மத்தெல்லாம் சொல்லலை. இந்த உம்மத்தை பார்த்து அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், மனிதர்களிலேயே வெளிப்படுத்தப்பட்ட உம்மத்துகளில் நீங்கள் தான் சிறந்த உம்மத். என்ன காரணம்? முஸ்லீம்களுக்கெல்லாம் பெரிய பெரிய எண்ணிக்கையர்கள் இருக்குது, பெரிய பணக்கார நாடாக இருக்கிறாங்க, இல்லை முஸ்லீம்கள் நல்ல கலராக வெள்ளை அழகாக இருக்காங்க, அதனாலயா? என்ன காரணம் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், தஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், நீங்கள் நன்மை ஏவுகிறீர்கள், தீமையை தடுக்கிறீங்க, அதனால் நீங்கள் சிறந்த சமுதாயம். ஏன் இந்த பொறுப்பை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கின்றான்? இதுவரைக்கும் மக்கள் வழிகட்டு போகும்போதெல்லாம் நேர்வழி பெறுவதற்காக தூதர்கள் அல்லாஹ் அனுப்பினான், தனது தூது செய்திகளே வஹீயை அனுப்பினான். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முத்திரை நபியாக, இறுதி நபியாக வந்திருக்கிறார்கள். அதுக்கு மேலே வேதம் வரப்போறதில்லை. அப்போ இனிமேல் நன்மை ஏவி தீமையை தடுக்கிற அந்த நேர்வழிப்படுத்தக்கூடிய அந்த உன்னதமான பணியை யார் செய்ய வேண்டும்? இந்த உம்மத்துக்களும் செய்ய வேண்டும். ஏன்னா இனி தூதர் வரப்போறதில்லை. இந்த உதவி செய்தி, அல்லாஹ்வுடைய செய்தியை கொண்டு மக்களுக்கு எடுத்துரைக்கிற நன்மை ஏவி தீமை தடுக்கிற பணியை இனி நாம் தான் செய்ய வேண்டும். அதனால தான் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், நீங்கள் சிறந்த சமுதாயம். ஒரு சமுதாயம் என்று சொன்னாலே ஆண்கள், பெண்கள், முதியவர்கள், இளைஞர்கள் எல்லாம் வந்துருவாங்க. ஆனாலும் மறுபடியும் அல்லாஹ் குறிப்பிட்டு பெண்களையும் சேர்த்து சொல்லுகின்றான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகின்றான், வல் மூமினீன வல் மூமினாத், வல் மூமினீன வல் மூமினாத், மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும், பாதுக்கும் அவுலியா பாகுதின், அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள். மூமினான ஆண்களும் மூமினான பெண்களும் அவர்கள் ஒருவருக்கு ஒருவர் உற்ற நண்பர்கள். எதுல? யஅமுரூன பில் மஅரூஃபி வ தன்ஹவுன அனில் முன்கர், அவர்கள் நன்மையை ஏவுறாங்க, தீமை தடுக்கிறாங்க. அப்ப பெண்கள் அடுப்படி மாடிப்படி என்று இருந்துவிட முடியாது, அவர்களுக்கும் இந்த பொறுப்பு இருக்கு என்பதை குறிப்பாக தனியாக அல்லாஹ் உணர்த்துகின்றான். சமுதாயம் துணையில் வந்துடுறாங்க, தனியாக உணர்த்துகிறான். இன்னும் பாருங்க, அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அனைவருக்குமான பொறுப்பு, ஒவ்வொருவருக்குமான பொறுப்பு என்பதை இன்னும் தெளிவாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். வல் அஸ்ர், காலத்தின் மீது சத்தியமாக, இன்னல் இன்சான லஃபீ குஸ்ர், நிச்சயமாக மனிதன் நஷ்டத்தில் இருக்கின்றான். காலத்தின் மீது நஷ்டத்தில் இருக்க என்ன அர்த்தம்? நம்முடைய வாழ்நாளை
அல்லாஹ் நமக்கு கொடுத்த அவகாசங்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கணும் அர்த்தம். அதான் அர்த்தம். அதுக்கு அர்த்தம் காலத்தின் மீது மனுஷன் நஷ்டமா இருக்கணும். என்ன அர்த்தம்? நமக்கு கிடைத்த அந்த அவகாசங்களை, வாழ்நாட்களை நாம் வீணடித்துக் கொண்டிருக்கின்றோம் என்று பொருள். யாரை தவிர? இல்லல்லதீன ஆமனு, நம்பிக்கை கொள்ள வேண்டும். மனுஷனா பிறந்துட்டா அவன் நம்பிக்கை கொண்டணும். நம்பிக்கை கொண்டா தப்பிச்சான், இல்லைன்னா இல்லை. இல்லல்லதீன ஆமனு, நாம நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம். இந்த நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? நம்முடைய நம்பிக்கையெல்லாம் எப்படி இருக்குது? நம்ம மறுமை நம்பிக்கை வச்சிருக்கிறோம். ஆனால் நம்பிக்கையுடைய ஆழம் என்ன? எந்த அளவுக்கு அந்த ஆழம் இருக்கும்? என்னுடைய தாய் தந்தை முஸ்லீம், அவர்கள் தொழுதார்கள், நோன்பு வைத்தார்கள். நான் அவர்களுக்கு பிறந்திருக்கின்றேன், நானும் தொழுகிறேன், நோன்பு வைக்கின்றேன். இப்படி போகிற முஸ்லீம் அல்லாஹ்வுக்கு தேவையில்லை. இந்த முஸ்லீம் தேவையில்லை. அல்லாஹ் திருமறை குர்ஆன் சொல்லுகின்ற பொழுது நம்பிக்கை எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒவ்வொருவரும் அல்லாஹ்வை உணர வேண்டும், உணர்ந்து நம்பிக்கை கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த குர்ஆன்ல ஆடு மாடு விழுந்த மாதிரி விழ வேண்டாம், அதை சிந்தித்து விட்டு வாருங்கள்ன்றான். எத்தனை பேர் குர்ஆனை படித்து சிந்தித்து அல்லாஹ்வை உணர்ந்திருக்கின்றோம்? அப்படி உணர்ந்து வரணும், அதான் நம்பிக்கை. சும்மா வாப்பா அம்மா முஸ்லீம், நானும் முஸ்லீம், அவங்க தொழுதாங்க நானும் தொழுதேன், போற போக்கில் போனேன், ஆடு மாடி போனேன், இதெல்லாம் இந்த முஸ்லீம் தேவையில்லை. அல்லாஹ் சிந்திச்சுட்டு வாங்கன்றான். அப்ப குர்ஆனை ஒவ்வொருத்தரும் படிக்க வேண்டும், அதை சிந்திக்க வேண்டும், அல்லாஹ்வை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இந்த நம்பிக்கை. இல்லல்லதீன ஆமனு வஅமிலு ஸாலிகாத்தி, பின்பு நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நம்பிக்கை கொண்டா மட்டும் போதாது. நம்பிக்கை தான் எல்லாத்துக்கும் இருக்குது. மறுமை நம்பிக்கை இருக்கா? ஆமா. அல்லாஹ் இருக்கா? நான் இருக்கேன். ஆமா. அதை முடிஞ்சு போச்சா? அப்படின்னா சொர்க்கம் கிடைச்சிருமா? அப்படின்ற வெற்றி கிடைச்சிருமா? வஅமிலு ஸாலிகாத்தி, நல்ல அமல்களை செய்ய வேண்டும். நல்ல அமல்கள் என்று சொல்லிவிட்டு அடுத்து அல்லாஹ் பட்டியல் போடுறான். நல்ல அமல் எத்தனையோ இருக்குது, நம்முடைய கடமைகள்லாம் பட்டியல் போடல. நல்ல அமல் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கொரு உபதேசிக்க வேண்டும் என்றான். இந்த லதீன ஆமனு வஅமிலு ஸாலிகாத்தி வதவாஸவ் பில் ஹக்கி வதவாஸவ் பிஸ்ஸப்ர், சத்தியத்தை கொண்டும் பொறுமையை கொண்டும் ஒருவருக்கு ஒருவர் உபதேசித்துக் கொள்ள வேண்டும். ஈச் டு ஈச். நல்ல கவனிங்க இந்த வார்த்தை. ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை இருக்கின்றது, பொறுப்பு இருக்கின்றது. இதை உணர்ந்து இருக்கிறோமா? யாரோ 4 ஆலிம்கள் இருப்பாங்க, 4 நிர்வாகிகள் இருப்பாங்க. ஒரு நிர்வாகம் நடக்கும், அவங்க பார்த்துக்குவாங்க, அதெல்லாம் அவங்க வேலை, அந்த வேலையில் அவங்க பார்த்துக்குவாங்க. நமக்கு என்ன, வந்தோமா, பயணம் கேட்டோமா, தொழுதமா, போனோமா? சகோதரி, அறிந்து கொள்ளுங்கள், கடமை என்பது வேறு, இந்த பொறுப்பு என்பது வேறு. இது ஒவ்வொருவரும் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் மறுபடி திருமறை குர்ஆனை சுட்டி காட்டி கொண்டே இருக்கின்றான். இது ஒவ்வொருவருடைய பொறுப்பு. இந்த பொறுப்பை நாம் சரிவர நிறைவேற்றவில்லை என்று சொன்னால் அதனால கிடைக்கிற பலன் என்ன? அதுக்கான தண்டனை என்ன? அது என்ன நடக்கும்? சனிக்கிழமை வாசிகள் நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். சனிக்கிழமை கடற்கரை ஓரவாசிகள், அவர்களுக்கு அல்லாஹ் ஒரு தடை விதிக்கின்றான். சனிக்கிழமை என்று நீ மீன் பிடிக்க கூடாது, அவ்வளவுதான். நம்ம ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரு டெஸ்ட் எல்லாம் கொடுத்தான்ல, இந்த சொர்க்கத்தை ஃபுல்லாக எடுத்துக்கங்க, சொர்க்கம் முழுவதும் உங்களுக்கு தான், ஒன்றே ஒன்று, இந்த மரத்தை நெருங்கக்கூடாது, இந்த மரத்தை மட்டும் நெருங்கக்கூடாது, அவ்வளோ அதான் டெஸ்ட். இந்த மரத்தை நெருங்கினா என்ன, அல்லாஹ்க்கு என்ன குறைஞ்சி போகுது? ஆனால் அது ஒரு டெஸ்ட், சோதனை. நமக்கு எல்லாமே சோதனை தான் அந்த உலகமே. அப்போ இந்த சனிக்கிழமை வாசிகளா சொல்லி காட்டுங்கன்னா, நீங்கள் சனிக்கிழமையில் மீன் பிடிக்கக்கூடாது. சனிக்கிழமையில் மீன் பிடிச்சா அல்லாஹ்வுடைய கஜானா குறைஞ்சி போகுதா? இல்லை, ஒரு டெஸ்ட்டை வைக்கிறான். ஆனால் அந்த சனிக்கிழமை என்று தான் மீன்கள் எட்டி பார்க்குது. மற்ற நாளை விட அது சோதனை பாருங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமை நீங்கள் வியாபாரத்தை விட்டு விடுங்கள், ஜும்மா கலைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விடால சொல்கிறான். அந்த வெள்ளிக்கிழமை தான் பார்த்தீங்கன்னா கூட்டமாக வருவாங்க. அப்போ தான் கடை அடைக்கிற நேரம் தான் ஆட்கள் வருவாங்க. அது சோதனை. அது என்ன தான் அடைச்சிட்டு வந்துடணும். அப்போ அல்லாஹ் சொல்கிறான், சனிக்கிழமை வாசிகளுக்கு நீங்கள் மீன் பிடிக்காதீங்க. இந்த மக்கள், அந்த ஊர்வாசிகள், அந்த கடற்கரை வாசிகள் 3 பிரிவாக பிரிகிறார்கள். ஒன்று, அல்லாஹ் தடுத்ததை மீறி செய்கிறார்கள். சனிக்கிழமை மீன் பிடிக்க கூட நல்லா சொன்னா, அதை மீறி மீன் பிடித்தார்கள், தடையை மீறி போனார்கள், அல்லாஹ் கட்டளை மீறினாங்க. அது ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டு கொண்டு மீன் பிடிக்க போகலை, அல்லாஹ் சொல்லிட்டான் போகக்கூடாது. இன்னொரு கூட்டம், அவர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கட்டுப்பட்டார்கள், மீன் பிடிக்க போனாங்களே வரம்பு மீறி, அவர்கள் தடுத்தார்கள். இப்போ நம்ம கிட்ட கேட்டா நம்முடைய அறிவு என்ன சொல்லும்? இதில் யார் தண்டனைக்குரியவர்கள் என்று கேட்டால் நம்முடைய அறிவு என்ன சொல்லும்? யார் தடையை மீறி மீன் பிடித்தார்களோ அவர்கள் தானே தண்டனைக்குரியவர்கள். ஆனால் அல்லாஹ் எப்படி பார்க்கறான் தெரியுமா? யார் தடையை மீறி மீன் பிடித்தார்களோ
அவர்களும் தண்டனைக்குரியவர்கள், அவர்களை தடுக்காமல் இருந்தார்களே அவரும் தண்டனைக்குரியவர்கள். 2 பேரும் தண்டனைக்குரியவர்கள். அப்ப வெற்றியாளர் யாரு? யார் அல்லாஹ்வுடைய கட்டளையும் பேணிக்கொண்டு நன்மையை தீமை தடுத்தார்களே, இங்க போகக்கூடாதுப்பா அல்லாஹ் சொல்லியிருக்கான், போகக்கூடாது தடுத்தாங்களே, அவர்கள் தான் வெற்றியாளர் நல்லா சொல்லி காட்டுங்க. மற்ற 2 பேருக்கு அல்லாஹ் கொடுத்த தண்டனை என்ன தெரியுமா? அவர்களை இழிந்த குரங்குகளாக மாற்றி விட்டோம். அப்படியே குரங்கா மாத்திட்டோம், மனுஷனை குரங்கா மாத்திட்டோன்றான். அந்த சமுதாய மக்களை, அந்த தண்டனைக்குரிய மக்களை மட்டும் அவர்களை குரங்குகளாக மாற்றி விட்டோம். இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுகின்றான், பன்றிகளாக மாற்றி விட்டோன்றான். எப்படி ஒரு இழிவான தண்டனை கொடுத்துருங்க. அல்லாஹ்வுடைய பார்வை எப்படி இருக்கின்றது? நன்மை ஏவி தீமையை தடுக்காமல் இருந்தால் அல்லாஹ்வுடைய பார்வை என்ன? 10 வரிசையா குடிசை வீடு இருக்கு, 10வது வீடு எரிஞ்சிட்டு இருக்கு. நம்ம முதல் வீட்டில் உட்காந்துட்டு இருக்கோம். அந்த வீடு எரியும் பொழுது அது எரிஞ்சிட்டு போகுது, எனக்கு என்ன என்று அதற்கு தண்ணீர் ஊற்றாமல் அதற்கான உதவி செய்யாமல் இருந்தால் என்ன நடக்கும்? 10வது குடிசை 9வது குடிசைக்கு வரும், 8வது வரும், கடைசிக்கு வந்து நிற்கும், 1வது வந்து நிற்கும். தீமையை தடுக்கலன்னா இதான் நிலைமை. ஒரு சின்ன உதாரணம். ஒரு காலத்துக்கு முன்பெல்லாம் மது அருந்தக்கூடியவர்கள் எங்கேயோ ஒரு ஓரமா, ஒரு ஊருக்கு ஓரமா தலையில் துண்டை போட்டுட்டு வெக்கப்பட்டு போய் குடிச்சிட்டு வருவோம். ஆனால் இன்றைக்கு நடு பஜார்ல இருக்கு, நடு கடை வீதியில் இருக்கு, பள்ளிக்கூடத்து பக்கத்தில் இருக்கு, இப்படியாக மதுக்கடையில் இருக்கு. பார்க்குறோமா இல்லையா? என்ன காரணம்? அது கிட்ட கிட்ட வரும்போது தடுக்காம இருந்த காரணம். தீமை தடுக்கல. நம்ம அன்றைக்கு தடுத்திருந்தோம், அங்கேயே நின்றுருக்கும். தடுக்காத விளைவு கிட்ட கிட்ட வந்து கடைசியில் ஊருக்குள்ள, நம்ம தெருவுக்குள்ள, நடுவில் பஜார்ல உட்காந்துட்டு இருக்கும். இதுதான் ஒரு உதாரணம். இப்போ தீமையை தடுக்கவில்லை என்று சொன்னால் அது ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷனை கடிக்கிற மாதிரி நம்மகிட்ட வந்து நிற்கும். அது இப்போ தீமையை தடுக்க வேண்டும் என்பது நம்முடைய பொறுப்பு என்பதை ஒவ்வொருவரும் உணர வேண்டும். இதை அல்லாஹ் அழுத்தமாக சொல்லி காட்டுகின்றான். அதனால தான் நீங்கள் சிறந்த சமுதாயம் நல்லா சொல்லி காட்டுகின்றான். நம்ம என்ன கேட்குறோம்? இன்றைக்கு எல்லா முஸ்லீம்களும் சரியாயிட்டாங்களா? அவர்கள் நேர்வழிக்கு வந்து விட்டார்களா? இன்றைக்கும் தாயத்து போடுகின்ற, தர்காவுக்கு போகின்ற, ஜெண்டா பிடிக்கின்ற, கொடி பிடிக்கின்ற முஸ்லீம்கள் இத்தனை பேர் எல்லாம் முழுசா தெரிஞ்சுட்டாங்களா? நம்ம போய் சொன்னோமா? சொல்லலை. இன்றைக்கு வட்டி வாங்கக்கூடிய முஸ்லீம்கள் இத்தனை பேர். போன வாரம் பேசிக்கின்ற பொழுது அதிர்ச்சிகரமான தகவல். ஒரு பேங்க் சம்மந்தப்பட்ட ஒருத்தர் பேசிட்டு இருக்கேன். அவர் யாருன்னா, பேங்க்ல கவுன்சிலிங்னு ஒருத்தர் வச்சிருப்பான். அதான் பேங்க்ல வட்டி வாங்கிட்டு கட்ட முடியாம சில பேர் தற்கொலை பண்ணுறாங்க, விவசாயம் தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஏன்னா பேங்கோட அழுத்தம் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி டார்ச்சர் கொடுப்பான். அப்படி தற்கொலை பண்ணக்கூடிய அந்த மாதிரியான கஷ்டத்துக்கு போகணுமான உளைச்சலுக்கு ஆகக்கூடியவர்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு பேங்க்ல இருந்து டீம் வச்சிருக்கான். அந்த டீம் கிட்ட பேசிக்கிட்ட பொழுது ஆறுதலாக கேட்குறேன், சரி முஸ்லீம்கள் அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க தானே அப்படின்னு கேட்டா, என்ன பாய் சொல்றீங்க? கிட்டத்தட்ட 90-95% வட்டி வாங்குகிற கொடுக்கிறவர்கள் முஸ்லீம்கள் பேங்க்ல, HDFC பேங்க் வரான்னு சொல்றோம். அதிர்ச்சியா இருக்கு கேட்டுட்டு. இப்போ வட்டி வாங்குவது, வட்டிக்கு கொடுப்பது அல்லாஹ்வோடு போர் செய்கிறது நல்லா சொல்லி காட்டுகின்றான். இன்னைக்கு முஸ்லீம் தெரிஞ்சிட்டாங்களா? நம்ம தடுத்திருக்கோமா? இன்னைக்கு வரட்சியை பார்க்கின்றோம். அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், ஆத்தும் நிசா சதுக்காத்து என்ன நேர்களா, நீங்கள் மனக்கொடுகளை மனமும் வந்து கொடுங்கள் என்று ஆண்களை பார்த்து சொல்லுகின்றான். இந்த வசனம் இன்னைக்கு வந்துச்சா நேற்று வந்துச்சா? 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்திருக்கு. ஆனாலும் இன்றைக்கும் வரட்சி திரும்ப நடந்து கொண்டிருக்கின்றது, ஆடம்பர திரும்ப நடந்து கொண்டிருக்கிறது. தடுத்தோமா? சொன்னோமா? இப்படி சொல்வதற்கு 100 பேர் வேணும், மேடை வேணும், மைக்கு வேணும். நான் 4 வருஷம் ஆலிமா படிச்சிருக்கணும், நான் 7 வருஷம் ஆலிமா தேவையில்லை. பலவு அன்னி பலவு ஆயா, என்னிடமிருந்து ஒரு செய்தியை கேட்டாலும் அதை மக்களுக்கு ஒன்று சொல்லுங்கிற சொன்னாங்கல்ல. ஒரு செய்தி நமக்கு தெரியாதா? குர்ஆன்ல இருந்து ஒரு செய்தி தெரியாதா? ஹதீஸ்ல இருந்து ஒரு செய்தி நமக்கு தெரியாதா? எத்தனை பேருக்கு சொன்னோம்? ஏத்த வீடு, பக்கத்து வீடு, அடுத்த வீடு, அட நம்ம வீட்டுக்குள்ள கணவன்கிட்ட, பிள்ளைகள்கிட்ட நன்மையை தீமை தடுத்திருக்கோமா? இதை சொல்லியிருக்கோமா? செஞ்சிருக்கோமா? இன்னைக்கு எல்லா முஸ்லீம் சரியாயிட்டாங்களா? இப்போ நம்முடைய கடமை, பொறுப்பு இது அல்லாஹ் நாளை கேள்வி கேட்பான். ஏன் வீடு, ஏன் மனைவி, என் மக்கள் என்று வாழ்வது வாழ்க்கையில் அப்படி வாழக்கூடாது நல்லா சொல்றான். உன் வீடு, உன் மனைவி, உன் மக்கள் என்று வாழக்கூடாது. ஏன்? நன்மையை தீமை தடுக்கின்ற பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கு இருக்கு. இல்லை என்று சொன்னால் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு கடைசியில் மனுஷன் வந்து கிடைக்கும், இங்கே வந்து நிற்கும். இப்போ ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கு என்பதை நாம் உணர வேண்டும். இன்றைக்கு இஸ்லாம் எடுத்துக்கிட்டோம்னு சொன்னா, இது போன்று தாவா காலத்தில் தான் இஸ்லாம் வளர்ந்திருக்கு. சகாபாக்கள் செஞ்ச தியாகங்களை எவ்வளவு. அந்த தாவாக்களம் எப்படிப்பட்ட தாவாக்களம்? அந்த தாவாக்களத்தின் விளைவுதான் இன்றைக்கு இஸ்லாமில் வளர்ந்திருக்கு. திண்ணை தோழர்கள் நம்ம படுத்துப்போம். திண்ணை தோழர்கள் எப்படிப்பட்டவர்கள்? அல்லாஹ் ஒரு தூதர் கூடயே கிடப்பாங்க.
அவங்களுக்கு சாப்பாடு இருக்காது, வேலை இருக்காது, ஒன்றும் இருக்காது. இஸ்லாத்தை படிக்கணும், இஸ்லாத்தை தெரிஞ்சுக்கணும், அதை மக்களுக்கு கொண்டு சொல்ல வேண்டும் என்று ஒரே காரணத்துக்காக சாப்பாடு இல்லாமல், தூக்கம் இல்லாமல், வேலை இல்லாமல், இடம் இல்லாமல் இப்படித்தான் அவர் வாழ்ந்தார்கள். எப்படிப்பட்ட தியாகம்! கேட்பதற்கு செய்தியா இருக்கலாம், ஆனால் சிந்தித்து பார்த்தோம் சொன்னால் எப்படிப்பட்ட தியாகத்தை அவர் செய்திருக்கிறார். எதற்காக? இந்த தாவாக்களம் அல்லாஹ்வுடைய செய்தியை உணர வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும், பிற மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும், நன்மையை தீமை தடுக்கணும் என்று ஒரே காரணத்துக்காக அல்லாஹ்வுடைய தூதருடைய கடந்தாங்க. சுப்பாவாசிகள் சொல்லுவோம், திணைத்தோழர்கள். இப்படி சஹாபாக்கள் செய்த தியாகங்கள் எவ்வளவு! அவருடைய தியாகங்கள் என்பதற்கு மறுமொழிபெயர்ப்பு என்ன தெரியுமா? உயிரை விடுவது. அப்படித்தான் தியாகம் பண்ணாங்க. அன்றைக்கு இஸ்லாம் வளர்கின்ற பொழுது வாழ்முனையில் எதிர்ப்பு இருந்தது. எந்த அளவுக்கு நமக்கு தெரியும்? போர் போர் போர், கடைசி வரைக்கும் போர் தான். எப்படியாவது இஸ்லாத்தை ஒழித்து விட வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரை ஒழித்து கட்ட வேண்டும் என்று கங்கண கொட்டி போட்டு போரா தொடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரத்தில் சகாபாக்கள் எப்படிப்பட்ட தியாகிகளாக இருந்தாங்க! உயிர் தியாகம். ஒரு பேரிச்சம்பளம் சாப்பிடுற நேரம் கூட எனக்கு தேவையில்லை, நான் இந்த போலீஸ் என்று சகிதாக வேண்டும் என்று உயிர் தியாகத்தோடு அன்றைக்கு இஸ்லாத்தை வளர்த்தார்கள். எதற்காக? தங்களுடைய செல்வங்களை நிலைநாட்டவா? தங்களுடைய பொருளாதாரத்தை பாதுகாத்துக் கொள்ளவா? தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்ளவா? எதற்காக செய்தாங்க? நாளைக்கல்ல மறுமையில் கூலி தருவான், இந்த இஸ்லாம் நிலைக்க வேண்டும், தீன் நிலைக்க வேண்டும் என்பதற்காக அந்த தியாகம். ஜுலைபீப்னு ஒரு சகாபி, இளைஞர், வறுமையில் உள்ளவர். அவர் கொஞ்சம் அசிங்கமான அலங்கோலமான தோட்டத்தில் இருப்பார். எப்படி அலங்கோலமான தோட்டம் என்று வரவில்லை, ஆனால் சற்று அலங்கோலமான தோட்டம் உடையவர் என்று செய்தி வருது. இப்போ ரசூலுல்லாஹ் பாருங்க, அதுபோன்று வறுமையா இருக்கக்கூடிய, ஏழையா இருக்கக்கூடிய, அசிங்கமா இருக்கக்கூடியவர் எல்லாம் சமுதாயத்தில் ஒதுக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் அவரோட எப்படி நடந்து கொண்டார் தெரியுமா? வந்தவொடனே ஹபீபி ஜுலைபீப், ஹபீபின்னா அன்புக்குரியவன் அர்த்தம், அப்படி அழைச்சாங்க ரசூலுல்லாஹ். ஹபீபி ஜுலைபீப், அந்த நபரை எப்படி அழைத்தார்கள்? அப்படி மக்களோட மக்களாக நெருக்கமாக ரசூலுல்லாஹ் வாழ்ந்தார்கள், அப்படி நெருக்கத்தோடு வாழ்ந்தார்கள். வாழ்கின்ற பொழுது ஹபீப் என்ன செய்தி, என்ன செய்தின்னு இளைஞராக இருக்காரு, திருமணம் ஆயிடுச்சான்ற அந்த நோக்கத்தில் கேட்குறாங்க. என்ன செய்தி? யார சூழலாம், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? இந்த அசிங்கமான தோற்றம், வறுமை, எனக்குன்னு வீடு கிடையாது, நான் ரொம்ப ஏழையாக இருக்கிறேன், எனக்கு யார் பொண்ணு கொடுப்பா? யார சொல்லலாம்? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு அன்சாரி கிட்ட கை கட்டி அங்கே போய் பொண்ணு கேளுங்க. போய் கேட்குறாரு. கேட்டால் மூஞ்சில் அடித்த மாதிரி பதில், உங்களுக்கு பொண்ணு தர முடியாது. வர்றாரு, யார சொல்ல, நான் தான் சொன்னேனே, எனக்கு யார் பொண்ணு தருவாங்க? ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நான் போய் கேட்குறேன். எப்படிப்பட்ட தலைவர் பாருங்க, எப்படிப்பட்ட தூதர்! நான் போய் கேட்குறேன். ரசூலுல்லாஹ் போகிறாங்க பொண்ணு கேட்டு அந்த அன்சாரி தோழர் வீட்டுக்கு. ரசூலுல்லாஹ் பார்த்தவங்க சந்தோஷம், பொண்ணு கேட்டு வந்து ரசூலுல்லாஹ் தான் பொண்ணு கேட்டு வராங்கன்னு சொல்லி அவங்களுக்கு சந்தோஷம். இல்லை, நான் ஜுலைபீப் கேட்டேன். அவர்கள் ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, உடனே இல்லைன்னு சொல்ல முடியுமா? மறுக்க முடியாது. சரி, நாங்கள் மசூரா சொல்லிட்டு சொல்கிறோம், மசூரா பண்ணிட்டு சொல்லுகிறோம் என்று கணவன் மனைவி மசூரா பண்ணுறாங்க. மசூரா முடிவு என்ன தெரியுமா? ஆலோசனை முடிவு இல்லை, கொடுக்க வேண்டாம் என்பதை சொல்வதற்காக போகிறாங்க. அந்த பெண்மணி, யார் பொண்ணு கேட்டு போகிறாங்களோ அந்த பெண்மணி, நீங்கள் யாருக்கிட்ட போய் இல்லைன்னு சொல்ல போகிறீங்க? கேட்டு வந்திருக்க யாரு? அல்லாஹ்வுடைய தூதர். சரின்னு சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். இதுதான் அன்சாரிகள். உயிருக்கு மேலாக அல்லாஹ்வுடைய தூதர் வைத்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கேட்டு வந்திருக்காங்க, இல்லைன்னு சொல்ல வேணாம், நான் சரி சொல்கிறேன், நான் சம்மதம் சொல்கிறேன் என்று அந்த பெண்மணி சம்மதம் தெரிவித்து திருமணம் நடக்குது. அப்போ அவருடைய அந்த இளைஞர் வறுமையில் இருக்கிறாரு, அசிங்கமான கோலத்தில் இருக்கிறாரு, அவருக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க, பொண்ணு கிடைச்சிருச்சு, எப்படிப்பட்ட சந்தோஷத்தில் இருப்பாரு. திருமணம் முடிந்து முதலிரவு அல்லாஹ்விடம் அழைப்பு வருகிறது, போர் பிரகடனம். இளைஞராக இருக்கார், போர் போய் தான் ஆகணும். இப்போ போரா இல்லை இல்லறாமா? எப்படி முடிவெடுக்கிறார் பாருங்க. போருக்கு போறாரு. சகாபாக்களுடைய தியாகம் எப்படி இருந்தது! அவருக்கு கிடைத்த பெரிய வாய்ப்பு இது, திருமணம் என்பது. யாரும் கொடுக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஒருத்தர் சொல்லி பொண்ணு கிடைச்சிருக்கு. முதலிரவு போர் என்று அழைப்பு வந்தோடனே தூக்கி போட்டு போருக்கு போறார். போரில் அங்கே கொல்லப்படுகிறார், ஷஹீதாகப்படுகின்றார். ரசூல் அப்படி ஒவ்வொரு ஜனாசாவை தேடுறாங்க. சகாபாட்ட கேட்குறாங்க, ஜனாசாலாம் கிடச்சிருச்சு, எல்லாம் பார்த்தீங்களா? இல்லை, வேற யாராவது தேடுறீங்களா? யாரும் தேடலை, நான் என்னுடைய ஜுலைபீபை தேடுகின்றேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் அந்த ஜனாசாவை தேடி போகிறாங்க. போர்க்களத்தில் அவர் இறந்து கிடக்கின்றார். சுற்றி வர 7 முஷ்ரிக்குகள் கொல்லப்பட்டு கிடக்கிறாங்க. அந்த 7 முஷ்ரிக்கு மத்தியில் அவர் கிடக்கிறார். ரசூல் சொல்கிறாங்க, இவர் 7 முஷ்ரிக்குகளை கொன்றுவிட்டு ஷஹீதா இருக்கிறார் என்னுடைய ஜுலைபீப், ஹபீபி ஜுலைபீப் என்று அந்த ஜனாசாவை தன்னுடைய கையால் அள்ளி அப்படி தூக்குறாங்க. தூக்கிட்டு சொல்கிறாங்க, மின்னா மின்கும் ஜுலைபீப், ஜுலைபீப் மின்னி ஆனா மின்கும்,
நீ என்னிடத்தில் நான் உங்களிடத்தில், நான் உனக்குள்ள இருக்கிறேன் நீ எனக்குள்ள இருக்கிறேன் என்ற வார்த்தை சொன்னார்கள். இந்த வார்த்தையை உமர் ரலியல்லாஹு கேட்டு விட்டு அப்படி நெகிழ்ந்துட்டாங்க. யார சூழலா, இந்த ஜனாசாவை நான் இருக்கக்கூடாதா? அப்படி உங்க கையால் அணைச்சு இந்த வார்த்தை சொல்லியிருக்கீங்களே, ஜுலைபீப் நான் உனக்குள் நீ எனக்குள் என்ற வார்த்தை சொன்னீங்களே, இந்த ஜனாசாவை நான் இருந்திருக்க கூடாதா என்று உமர் ரலியல்லாஹு சிலாகித்துக் கொண்டதை நாம் ஹதீஸ்ல பார்க்கிறோம். இப்படி சகாபாக்கள் தன்னுடைய உயிரை தியாகம் செய்தார்கள். நம்ம உயிரை தியாகம் செய்ய வேண்டியதில்லை. நீங்க தாவா பண்றதுக்கு, நன்மையை தீமை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ணணும், அவ்வளவுதான். ஒரு நாளைக்கு, ஒரு வாரத்திற்கு 24/7 128 மணி நேரம். இந்த 168 மணி நேரம் அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கின்றால் அது 1 மணி நேரம் தாவாக்காக, மக்களை அழைப்பதற்காக, அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைப்பதற்காக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். நீங்கள் பேசுகின்ற பேச்சுக்களிலே, நம்ம டெய்லி பேசிட்டு தானே இருக்கிறோம், நம்முடைய பேச்சுக்களில் அல்லாஹ் எப்படி பேச்சை பற்றி சொல்லும்போது சொல்றான், ஒமன் அஹ்ஸனு மின்கும் ஒமன் அஹ்ஸனு கௌலன் மின்கும், நீங்கள் பேச்சுக்கிற பேச்சிலேயே அழகான பேச்சை தெரியுமா? தாயில் அல்லாஹ், அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிறீர்களே, அதுதான் அழகிய சொல். வாமில் சாலிகன், நல்ல அமலை செய்து ஒகால இன்னனி மினல் முஸ்லிமீன், அப்படி சொல்றான இவனை விட ஒரு இனிய குரலுக்குரியவன் யார் என்று அல்லாஹ் கேட்கிறார். நம்ம பேசுகிற பேச்சிலேயே அல்லாஹ்வுக்கு பிடிச்ச பேச்சு எதுன்றான், நீங்கள் அல்லாஹ்வை நோக்கி மக்களை அழைக்கிறீர்களே, தாயில் அல்லாஹ், அதுதான் சிறந்த பேச்சு. இன்னும் அல்லாஹ் ஒரு உதாரணம் சொல்லி காட்டுகிறான். 2 பேரும் உதாரணம் காட்டுறான். ஒருவன் இருக்கின்றான், அவன் ஊமை, அவன் தன்னுடைய எஜமானனுக்கு எந்த நன்மையும் கொண்டு வர மாட்டான். ஒரு ஊமையார எஜமான் படிக்க வேலைக்கு வச்சிருக்காரு, அவரால் என்ன நன்மை கிடைக்க போகுது? அவரால் எந்த நன்மையும் அந்த எஜமானுக்கு கிடைக்காது. அவன் தன்னுடைய எஜமானனுக்கு பாரமாக இருக்கின்றான் என்று சொல்லிட்டு சொல்றான். அவனும் நேர்நிலை கொண்டு, சத்தியத்தை கொண்டு மக்களை ஏவுகின்றானே, இவனும் சமமாவார்களா? என்ன சொல்றான்? பேசினாலும் நாம் எல்லாம் ஊமையர்கள்ன்றான். பேசுறோம் ஆனா ஊமையர்கள். ஏன்? நேர்வழி நின்று கொண்டு நன்மை ஏவி நீதி ஏவி தடுக்கல. அப்படி தடுக்காத மக்கள் எல்லாம் அந்த எஜமானனுக்கு பாரமாக இருக்கிறார்கள். எஜமான யாரு? அல்லாஹ். அல்லாஹ்வுக்கு பாரமாக தான் நீங்க இருக்கிறீங்க, நீங்க எல்லாம் ஊமையர்கள்ன்றான். பேசினா கூட நம்ம எல்லாம் ஊமையர்கள்ன்றான். யாரு? யாரை தவிர? நீதியை கொண்டும் நன்மையை கொண்டும் தீமையை தடுக்கின்ற மக்களை தவிர இவரெல்லாம் ஊமையர்கள் என்று எவ்வளவு கடுமையாக சாடுவதை பார்க்கின்றோம். இப்ப நாம என்ன உணர்றோம்னு கேட்டா, நாம இருக்கிற இந்த காலகட்டம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய காலகட்டம். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஒரு 40 வருஷம் முன்னாடி என்ன நிலைமை? என்னுடைய தாத்தா பாட்டி அவங்களுடைய காலத்தை எடுத்துக்கங்க. அவரெல்லாம் துர்பாக்கியசாலிகள். ஏன்? கிட்டத்தட்ட 90-99% அவர் ஷிர்க்ல தான் இருந்தாங்க. ஏகத்துக்கு சொல்ல ஆள் இல்லை. அதற்கான களம் தான் நம்முடைய களம். இந்த டிஎன்டிஜே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று இப்போ ஆரம்பிச்சிருக்க பேர் வச்சிருக்கோம். இப்போ 40-50 வருஷத்துக்கு முன்னாடி இந்த இஸ்லாத்தை இதை தூய வடிவு சொல்ல வேண்டும் ஆரம்பித்து இன்றைக்கு நம்ம கையில ஏகத்துவம் இருக்குது, நிரந்தர நரகத்தை விட்டு நாம் காப்பாற்றப்பட்டிருக்கோம் சொன்னால் அது யாருடைய வேலை? யாருடைய தியாகம்? அந்த மக்கள் செய்த தியாகம். எத்தனை அடிகள், எத்தனை பேச்சுக்கள், எத்தனை ஊர் விளக்கங்கள், எத்தனை ஊர் பரிஷ்காரங்கள். இன்னைக்கு நம்ம கையில் அழகா தௌஹீத் கிடைச்சிருக்கு, அழகா உட்காந்துட்டு அனுபவிச்சுட்டு இருக்கோம். அத்தனை தியாகங்கள் செஞ்சாங்க, சிந்திச்சு பார்த்தோமா? இப்போ சஹாபாக்கள் தியாகம் சிந்திச்சு பார்த்தோமா? இப்படி நீங்கள் செய்கின்ற பொழுது அதற்கான கூலியை பற்றி சிந்திக்கணும். கடமை என்பது வேறு, ஏற்கனவே சொல்லிட்டேன். தொழுகிறோம், நோன்பு வைக்கிறோம், கடமை, அதற்கான கூலி வேறு. இது அல்லாஹ்வுடைய பாதை. அல்லாஹ்வுடைய பாதை என்பதனுடைய கூலி இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன ஜாஹது ஃபீனா, நமது விஷயத்தில் யார் முயற்சி செய்கிறார்கள், உழைக்கிறார்களோ, நகதி அண்டகம் சுகுலனா, அவர்களுக்கு நமது வழியை லேசாக்குவோம் என்றான். நமது விஷயத்தில் நல்லா சொல்றான். நமது விஷயம் என்னது? அல்லாஹ்வுடைய பாதை. வல்லதீன ஜாஹது ஃபீனா, நமது விஷயத்தில் யார் உழைப்பார்களோ அல்லது முயற்சிப்பார்களோ அவருடைய வழியை நாம் லேசாக்குவோம். லேசாக்குவோம்னா இன்மையிலும் மறுமையிலும், மறுமையிலும் சரி இன்மையிலும் சரி, 2 இடத்துல லேசாக்குவோம். அல்லாஹ்வுடைய பாதை நோக்கி போறோம். ஒதுக்குறோம், எதுக்கு இருக்கும்? நீங்கள் என்ன நினைங்கள், நான் உங்களை நினைக்கின்றேன். இப்போ அல்லாஹ் நினைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் பாதை நம்ம செஞ்சோம் சொன்னா, இந்த தாவா பணிகளை செய்தோம் சொன்னா அல்லாஹ் நம்மோடு இருக்கிறான். ஃபைனல்லாஹ் லமல் முஸ்லிம், நன்மை செய்வோரோடு அல்லாஹ் இருக்கின்றான். அந்த வசனத்தை நம்ம முடிக்கலாம். அல்லாஹ் நன்மை செய்வோரோடு அல்லாஹ் இருக்கின்றான். இதை விட என்னங்க வேணும்? அல்லாஹ்வுடைய பாதையில் போறோம், அதற்காக ஒரு தியாகத்தை, கொஞ்சம் நேரத்தை செலவு பண்ண போறோம். அல்லாஹ் நம்மோடு இருக்கின்றான், நன்மை செய்வோர் இருக்கின்றான் நல்லா சொல்லி காட்டுகின்றான். மட்டுமல்லாமல் ஒரு கேரண்டி தாரான், இந்த உலகத்தில் மறு உலகத்தில் உங்களுக்கு அதற்கான கூலி உண்டு. எப்படிப்பட்ட கூலி? நிரந்தர சதக்குத்து ஜாரியா என்று சொல்லக்கூடிய கூலி. சதக்குத்து ஜாரியான புரியுதா?
நம்ம மூத்தா போனால் கூட இந்த தாவா பணியில் இருக்கிறோம், தாவா பணியில் இருந்து கொண்டு இருக்கிறோம், தாவா காலத்தில் இருக்கிறோம், நன்மையை தீமை தடுக்கிறோம். நம்ம கொண்டு ஒருத்தர் நன்மை செஞ்சுட்டான், நம்ம மூத்தா போயிருப்போம், ஆனாலும் நன்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். எப்படிப்பட்ட ஒரு களம்! ரமலா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண் சகாபி, அபு சுஃபியானுடைய மகள் ரமலா. அபு சுஃபியான் வந்து இஸ்லாத்து மிகப்பெரிய எதிரியா இருக்கின்றான். அல்லாவுடைய கேரண்டி பாருங்க, நல்லா சொல்ற கேரண்டி. வனகதி என்னன்னு சொல்லலாம்னா நாம் அந்த வழியை லேசா கொண்டு சொல்றோம்ல, அதுக்கு ஒன்று கேரண்டியான ஒரு செய்தி பாருங்க. அபு சுஃபியான் இஸ்லாத் மிகப்பெரிய எதிரி. இந்த ரமலா அவருடைய மகள், அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறார்கள். காஃபியர் குறைஷிகளை பற்றி தெரியும், பரம்பரை எதிரின்னா பயங்கரமா இருக்கும் அவங்களுக்கு. இன்றைக்கு இருக்கிற பரம்பரை வெறியை விட இந்த ஆவண கொலையெல்லாம் பார்க்குறோம்ல, சாதி விட்டு சாதி மாறினா உடனே மகள் கூட பார்க்க வெட்டி கொண்டுறான், ஆவண கொலை. அதை விட பரம்பரை வெறி கொண்டவர்கள் குறைஷிகள். இந்த ரமலா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு கிறிஸ்தவத்திலிருந்து இஸ்லாத்திற்கு வந்த ஒருவரை மனம் முடித்துக் கொள்கிறார்கள். கேட்கவா வேணும்? சுஃபியானுக்கு கடும் கோபத்தில் இருக்கான், இதுக்கு மேலே நமக்கு வாழ முடியாது என்று அவர் இஜ்ரத் செஞ்சு போறாங்க. ரமலாவும் அவருடைய கணவனும் இஜ்ரத் செய்து அபிசினியாவுக்கு போறாங்க. போகும்போது அவர் கர்ப்பிணி. இன்றைக்கு கூட நீங்க அரபு நாட்டில் மதீனாவுக்கு மக்காவுக்கு போய் பாருங்க, அந்த வழியை எவ்வளவு கரடு முரடான கற்கள் நிறைந்த பாதையா இருக்கு. அப்ப அன்றைக்கு எப்படி இருந்திருக்கும்? கர்ப்பிணி பெண்ணா இருந்து கொண்டு அவர்கள் அந்த பாதையை கடந்து இஜ்ரத்துக்கு போறாங்க. எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு பாடுகள் தெரியுமா? நினைச்சு போட பார்க்க முடியாது. எதற்காக? தீனை நிலைநாட்ட வேண்டும் என்று. இங்க தீனை நிலைநாட்ட முடியாது. தீனை நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக அபிஷேகம் போறாங்க. அங்க போனா அது கிறிஸ்தவ நாடு. ஏற்கனவே கிறிஸ்தவத்து வந்த இந்த கணவன் மறுபடியும் கிறிஸ்தவத்து போயிடுறான். என்ன நிலைமை? போனதே அங்க யாருக்கும் தெரியாது, அந்த ஊர்ல யாரையும் தெரியாது. கணவன் நம்பி போயிருக்காங்க. கணவனும் மீண்டும் என்ன தான் இஸ்லாத்துக்கு போய் காஃபிருக்கு போய் குஃபருக்கு போயாச்சு, கிறிஸ்தவத்துக்கு மரியாதை. அவங்களால எப்படி இருக்கும்? அந்த நேரத்திலும் அவர்கள் தாவாவை வீரியமாக செய்தார்கள். இதுதான் பாயிண்ட். அங்க அந்த நேரத்திலும் கூட தாவா பணியை வீரியமாக செய்தார்கள். அவருக்கு அந்த நேரத்தில் அந்த கர்ப்பிணியா இருக்கிறவங்க குழந்தை பிறக்குது. ஹபீபா என்ற குழந்தை, உம்மு ஹபீபா. உம்மு ஹபீபாவுடைய தாயார் என்ற அவங்க பெயர். ஹபீபா என்ற குழந்தை பிறக்குது அபிசீனியாவில் வச்சு. இந்த செய்தி ரசூலுக்கு கேள்விப்படுறாங்க. ரசூல் அபிசீனியா மன்னருக்கு கடிதம் எழுதுறாங்க, அந்த ரமலா என்ற பெண்ணை நான் திருமணம் எடுத்துக் கொள்கிறேன், அனுப்பி வைங்க அப்படின்னு. எப்படிப்பட்ட பரிசு பாருங்க, அல்லாஹ்வுடைய வாக்கு பாருங்க. வல்லதீன ஜாகது ஃபீனா நஹதி என்ன சொல்லலாம், என்னுடைய விஷயத்தில் யார் உழைப்பார்களோ அவருடைய வழியை அங்கு லேசாக்குவேன், இம்மையும் மறுமையும். யார் கடைசியில் கணவனா கொடுத்தான்? அல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதரை கணவனா கொடுத்தான். உம்மு ஹபீபா அல்லாஹ்வுடைய தூதர் மனைவி. இப்படிப்பட்ட பரிசு, அல்லாஹ்வுடைய வாக்கு எப்படி பாருங்க. இப்போ நாம புரிந்து கொள்ள வேண்டும் அன்பானவர்களே, இது இந்த தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்பது உங்களுக்கு ஒரு தாவா களம், தாவா தளம். ஏற்கனவே அமைச்சு பிளாட்ஃபார்ம் ரெடியாக இருக்குது, நீங்கள் கஷ்டம் பண்ண வேண்டியதில்லை. இதற்கான நிர்வாகத்திலேயோ நிர்வாகத்துக்கு உண்டான உதவிகளையோ இறங்கின்ற பொழுது இப்படி பெரிய ஒரு நிரந்தரமான சதக்கத்து ஜாரியான கூடிய நம்ம அடக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும். நன்மையை தீமையை தடுப்பது ஒவ்வொருவருடைய பொறுப்பு என்பதை நாம் உணர வேண்டும் என்று கூறி முதல் உரை முடிக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.